ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஆலோவேரா வச்சு தான் இந்த ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். ஆலோவேரா வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்துட்டு நல்லாவே சூட் ஆகும். ஆனால் அதில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ஆலோவேரா வந்து டே க்ரீமில் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் 2 டைப்ஸ் வந்து ஆயில்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில், இன்னொன்று வந்துட்டு ஜொஜோபா ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுலேயுமே வந்துட்டு 5 ml வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு இது 2 தான் ஆட் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே எண்ணெயாக கூட நீங்கள் 10 mlக்கு எடுத்துக்கலாம். லைக் கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த 2 எண்ணெய் வச்சு தான் இந்த டே க்ரீம் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இதே தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து ஆயில் வந்து நான் 10 mlக்கு எடுத்திருக்கேன், 2 எண்ணெயும் சேர்த்தி. இது கூட வந்துட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஈவேக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக 3 எமல்சிஃபையர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு ஈவேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 5 grams அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஈவேக்ஸ் வந்துட்டு ஃபேஸில் இருக்க ஆயில்ஸ் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக நான் இந்த ஈவேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 5 grams அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1-2 மில்லி அதிகமாக வந்துச்சுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு நல்லா க்ரீமியாக வர்றதுக்காக நான் இந்த சீட்டில் ஆல்கஹால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 2 grams அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதனால இன்றைக்கி ஒரு 2 gram அளவுக்கு இந்த சீட்டில் ஆல்கஹால் எடுத்திருக்கேன். கூட வந்துட்டு ஃபைனலாக 3வது எமல்சிஃபையர் என்ன ஆட் பண்ணுறேன்னா ஸ்டீரிக் ஆசிட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 5 grams அளவுக்கு எடுத்துக்கலாம். இது 3 வச்சு தான் இந்த ஆலோவேரா க்ரீம் வந்துட்டு நான் பண்ண போகிறேன். இதுதான் வந்து நம்ம ஆட் பண்ணுற ஆயிலு, ஜூஸு, வாட்டர் எல்லாத்தையும் நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் இந்த 3ஐயும் எடுத்து நான் இன்றைக்கி மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. இது நம்மளோட ஆயில் கண்டென்ட். இப்போ வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் மெஷர் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டீல் பவுல் எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் சேம் அதே தான். எந்த க்ரீம் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு 2 பவுல் தேவைப்படும். 2மே ஸ்டீலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு டிஎம் வாட்டர் வந்து இன்றைக்கி நான் 30 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 30 ml வந்துட்டு டிஎம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட டிஎம் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டரை வந்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா பாயில் பண்ணி கூல் டவுன் பண்ணி அந்த வாட்டர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட ஆலோவேரா ஜூஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 50 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஜூஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா நீங்கள் 1 day பிஃபோர் வந்துட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 gram அளவுக்கு சோடியம் பென்சோனேட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதை எடுத்து நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஜூஸ் வந்துட்டு நான் நேற்றே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்துட்டு ஒரு 50 ml எடுத்தாச்சு. கூடவே வந்துட்டு இது டே க்ரீம்ன்றதுனால SPF ஆட் பண்ணணும். சன் ப்ரொடெக்ஷனுக்காக டைட்டானியம் டை ஆக்சைடு வந்துட்டு 1 gram அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 gram ஆட் பண்ணிங்கன்னா இது SPF 30. ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன ஆட் பண்ணணும்னா கிளிசரின் ஆட் பண்ணணும். கிளிசரின் வந்துட்டு ஒரு 5 to 10 ml வேணாம், ஒரு 5 ml வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்மளோட ஆயில் கண்டென்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்டாக வந்துட்டு இது ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வேணாம், ஒரு 2 minutes அதுக்குள்ளேயே கூட லைட்டாக இதை வந்துட்டு வார்ம் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம போட்டிருக்க அந்த கிளிசரின், டைட்டானியம் டை ஆக்சைடு, வாட்டர், அப்புறம் ஆலோவேரா ஜூஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. ரொம்ப கொதிக்கலாம் வைக்கக்கூடாது, லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலே போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை எடுத்து கீழே வச்சுருங்க. இப்போது நம்மளோட ஆயில் கண்டென்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஈவேக்ஸு, ஸ்டீரிக் ஆசிட், அப்புறம் சீட்டில் ஆல்கஹால் இது எல்லாமே வந்துட்டு இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த 2 ஆயில்ஸ் கூட நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெல்ட் பண்ணி விட்டுருங்க. மெல்ட் பண்ணுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. எப்பயுமே எந்த காஸ்மெட்டிக்ஸ் மேக்கிங்லேயும்
ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இண்டக்ஷனாக இருந்தால் டைரெக்டாக வச்சுக்கோங்க. டபுள் பாயிலிங் பண்ணும் போதும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதுவும் இப்போ நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் மெல்ட் ஆனதும் இதையும் ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே ஹீட் பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டர் கண்டென்ட்டை இந்த ஆயில் கண்டென்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பின்னாடி சூடாக இருக்கும் போது இதை வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணாதான் அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கையில் ஹேண்ட் பிளெண்டர்லலாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தான் க்ரீமியாக வருமே தவிர ஒரு நல்ல இந்த ஃபைன் ஒரு மாதிரி நல்ல க்ரீமாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எப்பயும் க்ரீம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் பிளெண்டரில் பண்ணால் தான் உங்களுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஸோ நல்லது ஹீட்டாக இருக்கும் போதே பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும் போதும் பிளெண்ட் பண்ணால் தான் அந்த வாட்டர் வந்துட்டு நல்லா க்ரீமாக சேஞ்ச் ஆகும். ஸோ விடாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க அது சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு க்ரீம் டெக்ஸ்சர் வந்த பின்னாடி இதில் வந்துட்டு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபீனாக்ஸி எத்தனால் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 5 to 10 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 10 ட்ராப்ஸ் இல்லைனா ஒரு 5 ட்ராப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு செல்ஃப் லைஃப்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி ஜூஸ்லேயே ப்ரிசர்வ்டு ஜூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஃபீனாக்ஸி எத்தனால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே வந்துட்டு ப்ரொப்ளைன் கிளைகோல் வந்துட்டு ஒரு 1 ml ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த ஜூஸாக இருக்கட்டும் மற்ற இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஸ்கின்ல வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கூடவே வந்துட்டு ஒரு 5 to 10 ml அளவுக்கு விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈவியானில் ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல ஈவன் டோன் கொடுக்கறதுக்காக டே க்ரீம் தானே, அதுக்காக நான் விட்டமின் B3 பவுடரை வந்துட்டு ஒரு 0.5 grams அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக போதும். ஃபைனலி இதில் வந்து நல்ல ஸ்கின் ஒயிட்டனிங் வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கோஜிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்துட்டு மினிமம் 0.1 gram இல்லைன்னா 0.2 gram அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு போதும். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதாச்சும் எசென்சியல்ஸ் ஆட் பண்ணணும், ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2 பவுடர்ஸ் இந்த விட்டமின் இ தான் ஆட் பண்ணணுமான்ட்டு இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிளெண்ட் பண்ண பின்னாடி பாருங்கள் நம்மளோட க்ரீம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்மளோட ஆலோவேரா டே க்ரீம் ப்ளஸ் ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகும், ஈவன் டோனும் ஆகும். ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டமின் B3 கோஜிக்கில் ஆட் பண்ணியிருக்கிறனால. சரி, இதை வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ரீமோட டெக்ஸ்சர் வந்துட்டு நல்லா வந்திருக்குது. இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த க்ரீம் ஃபேஸ் வாஷ், கிளென்சர், சோப் எது இருந்தாலும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம ஃபேஸ் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே தான் இதுவும். அதுவும் இல்லாமல் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சன்ஸ்க்ரீனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். SPF ஆட் பண்ணியிருக்கிறனால நீங்கள் டே டைம் வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் போடுற மாதிரி கூட இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கிறனால நம்ம 12 hours கழித்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் 12 hours கழித்து நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு லைட்டாக ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுவீங்கள்ல, சேம் அதே மாதிரி தான் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதாவது பவுட்ரு போடணும், வேறு ஏதாச்சும் காம்பேக்டு லைக் ஃபவுண்டேஷன் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் எந்த இரிட்டேஷன் எதுவுமே எனக்கு வரல. நம்ம SPF போட்டிருக்கிறனால இது தாராளமாக வெளியே டே டைமில் நீங்கள் போட்டுட்டு போகலாம். அவ்வளோதான். நம்மளோட ஆலோவேரா ஸ்கின் ஒயிட்டனிங் டே க்ரீம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் அவ்வளோதான். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ஐ ஏரியாஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுனாலும் அதுவும் போயிடும். மறக்காமல் காதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஃபேஸ் ஒரு கலரில், காது ஒரு கலரில் இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.